ஸ்ரீ குருப்யோ நமக. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானா ஆத்யஸ்ய குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூத்னா. பூதம் சரச்ச மகதாவியக பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்யம். அடியோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவார் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே. சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 99வது தசகம் பாராயணம். இன்னைக்கு அதே வாதரோக வழியோட 99வது நாளா குருவாயூரப்பன் மேல உள்ள அந்த பக்தியினால அவரோட பெருமை பாடுற அந்த கிருஷ்ண லீலைகள் இருக்கிற அந்த பாகவதத்துல இருந்து எடுத்து எல்லா ஸ்லோகங்களையும் இப்போ சுருக்கி எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த நாராயணியம்ன்ற கிரந்தம் கலிக்காலத்துல எல்லா பூவுலக மக்களாலையும் பாடப்பட போகுது அப்படின்னு பட்டதிரிகளுக்கு அப்ப தெரியல. இப்போ அந்த நாராயணியம்ன்ற கிரந்தம் எல்லாருக்கும் வலி நிவாரணியா உபயோகப்படுது. இப்போ இந்த தசகத்தை ஆரம்பிக்கிறாரு பட்டதிரிகள். உலகங்களையும் 3 அடிகளால அன்னைக்கு அளந்தீங்க குருவாயூரப்பா. இது எப்படி நடந்தது? ஒரு சமயம் துர்வாச முனிவர் தனக்கு கிடைச்ச பூமாலைய இந்திரனுக்கு கொடுக்க, இந்திரனோ அதை ஐராவதத்தோட தலைமையில வைக்க, அந்த ஐராவதம் அந்த பூமாலையில உள்ள வண்டுகளோட தொல்லை தாங்க முடியாம அதை கீழே தள்ள, அதை தெரியாம அதுவும் காலில் மிதிக்க துர்வாசர் கோபப்பட்டு இந்திரனை சபிச்சாரு. உனக்கு மகாலட்சுமியோட அருள் வரணும் அப்படின்னு தான் அந்த மாலையை கொடுத்தேன், ஆனா நீ அதை உதாசீனப்படுத்தினதுக்காக உனக்கு மகாலட்சுமி கடாட்சியம் விலகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சபிச்சாரு. இதுக்கு வழி தேடி துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தை நீங்கணுன்றக்காண்டி விஷ்ணு பகவானை நோக்கி இந்திரன் போனான். இப்போ விஷ்ணு பகவானும் அதற்கு உதவி செய்யறதுக்காக தான் கடல்ல இருந்து அமிர்தம் எடுக்கிறத அவரு ஒரு விடையா சொன்னாரு. அவங்க சமுத்திர மந்தனமும் செஞ்சு அதுல இருந்து நிறைய செல்வங்களும் பெற்றாங்க. இப்போ அந்த செல்வங்கள் பெற்றாலும் அதற்கப்புறம் அந்த செல்வங்கள்லாம் அபகரிச்சது மகாபலின்னு ஒரு அசுர சக்கரவர்த்தி. அவரு பிரகலாதனோட பேரன். அந்த மகாபலியால அபகரிக்கப்பட்ட அந்த சொத்துக்களை திரும்ப மீட்கிறதுக்காக தான் நீங்க இந்திரனுக்காக திரு வாமனனா திரு அவதாரம் எடுத்து வந்தீங்க. அப்போ நீங்க உங்க 3 சின்ன சின்ன அடிகளால நீங்க 3 உலகங்களையும் அளந்தீங்க இல்லையா? அந்த நேரத்துல நீங்க அளந்த உடனேயே அந்த மகாபலிய பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்ச உடனேயே இந்திரனுக்கு எல்லா செல்வங்களும் வந்துருச்சு. அதனால இப்போ இந்திரனுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சிருச்சு. இப்படி உலகங்களை தாங்கும் விஷ்ணுவான உன்னோட பெருமையை யாரால தான் சொல்ல முடியும்? பூமியில உள்ள மணல் துகள்களை யாராவது எண்ண முடியுமா? அமிர்த வெள்ளம் ஓடுற உன்னோட இருப்பிடமான வைகுண்டத்துல உன்னோட பக்தர்கள் ரொம்ப இன்பத்தோட இருக்காங்க. அந்த வைகுண்டத்தை நானும் இந்த ஜென்மத்திலேயே அடையணும் அப்படின்னு பட்டதிரிகள் வேண்டுதல் வைக்கிறாரு. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். விஷ்ணுவே தாங்கள் எல்லாவற்றிற்கும் முதலானவர். படைப்பிற்கு காரணமா இருப்பவர் நீங்க தான். ஒவ்வொரு நொடியும் புதிதாக நீங்க தோற்றமளிப்பவர். யாகங்கள் மற்றும் பூஜைகள்ல ஹவிஸ் முதலியவற்றை பக்தியோட அளிப்பவர்களுக்கும் உன்னோட கிருஷ்ணாவதார போன்ற அவதாரங்களை வர்ணிப்பவங்களுக்கும் நீ ரொம்ப சீக்கிரமாவே மகிழ்ச்சியையும் புகழையும் கொடுக்கறீங்க. இறுதியில உன்னோட இருப்பிடமான வைகுண்டத்தை அவங்கள அடைய வைக்கிறீங்க. பகவானே குருவாயூரப்பா, கவிஞர்கள் எல்லாரும் உங்களை பாடுறாங்க. நீங்க பகவானை எவ்வாறு அறிவீர்களோ அதே போல வேதத்தின் சாரமா இருக்கும் அவரையும் பல்வேறு அவதாரங்களில் அவரது லீலைகளையும் கவிஞர்களே நீங்க போற்றி பாடுங்க அப்படின்னு சொல்றாரு பட்டதிரிகள். அறிஞர்களை பார்த்து சொல்றாரு, எல்லா சுகங்களையும் அளிக்கும் அவனோட திருநாமங்களை பாடுங்க. விஷ்ணுவே, நாம் உம்மை போற்றி பாடி அந்த மெய்ஞானத்தை அடையணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறாரு. அந்த விஷ்ணு தர்மங்களை நிறுவியவர். நண்பரை போல உபதேசம் செஞ்சும் வேலையாள் போல ஓடி வந்தும் துஷ்டர்களை அழித்தும்
இந்திரனுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு. எத்தனை இடத்துல இந்திரனுக்கு அவரு வேலையாள் மாதிரி வேலை செஞ்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, தன்னோட பக்தர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல தடுமாறி போனாலும் அவங்கள மீண்டும் நல்வழிக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள மீண்டும் தன்னோட பக்தர் ஆக்குறது தான் அவரோட வேலை. அதைத்தான் இந்திரனுக்கும் அவர் செஞ்சாரு. அவரோட ஒளி வீசும் பரமபதமான வைகுண்டத்தை யோக சித்தி பெற்றவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். சிறந்த பிராமணர்கள் நிறைய விதமா போற்றி பாடி துதித்து அவரோட ஸ்தானமான அந்த வைகுண்டத்தை அப்படியே பிரகாசிக்க வைக்கிறாங்க. அந்த விஷ்ணுவினுடைய பெருமைகளை எப்போதும் மனதில் நிறுத்திக்கிட்டு நாம தியானம் செய்யணும். தேவனே, வரம்பெற்ற உன்னோட மகிமை அறிஞ்சவன் பிறந்ததும் இல்லை, பறக்க போறதும் இல்லை. விஷ்ணுவே, உன்னோட திருநாமங்கள் நன்மை அளிக்க வல்லது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி உன்னோட திருநாமங்களை சொல்லுவேனா. உலகிற்கும் மேலுள்ள வைகுண்டத்துல வசிக்கும் உன்னை பலவிதமாக நான் போற்றி பாடுவேன். பிரபுவே, எல்லாவற்றிற்கும் முன்பு படைக்கப்பட்ட ஜலமானது உன்னை தனக்குள்ள தாங்கிக்கிட்டு இருக்கு. பார்க்கடல்ல பள்ளி கொண்ட கிருஷ்ணா, நீர்ல படுத்திருந்த தங்களிடம் எல்லா ஜீவன்களும் ஒரு சமயம் வந்து சேர்ந்துருது. பிரபுவே, பிறப்பற்ற தங்களது நாபியிலிருந்து தான் ஒரு தாமர மலர் வந்துச்சு. அந்த தாமர மலர் தான் உலகமே. அந்த மலர்கள் தன்னோட இதழ்கள் திக்குகள் மொட்டு மேருமலை என்று முனிவர்கள் சொல்றாங்க. ஜனங்களே, பட்டதிரிகள் சொல்றாரு, ஜனங்களை பார்த்து உலக படைத்தது விஷ்ணுன்னு நீங்க அறியவே மாட்டீங்க. விவரிக்க முடியாத ஜீவனை காட்டிலும் வேறான விஷ்ணுவோட ரூபம் உங்க உள்ளத்துல இருப்பதை நீங்க தெரிஞ்சுக்கல. மூடுபனி போன்ற மாயையினால மறைக்கப்பட்ட மனதோட பெயர்களாலும் உருவங்களாலும் மயங்கி போய் புலன்களை மகிழ்விக்க மட்டுமே நீங்க நிறைய வேலையை செய்றீங்க. ஐயோ, முகுந்தனான கிருஷ்ணனிடத்துல நாட்டம் இருக்கிறதே இல்லை உங்களுக்கு. பரமபுருஷா, நீங்க ஆயிரக்கணக்கான தலைகளையும் கண்களையும் பாதங்களையும் உடையவங்க. உலகம் முழுவதையும் அதை தாண்டியும் வியாபித்திருக்கவங்க. ஆனாலும் ரொம்ப சிறப்பான மனதிற்குள்ளேயும் நீங்க வசிக்கிறீங்க. முன்பு இருந்தது, இப்போது இருப்பது, இருக்க போவது எல்லாமே நீங்க தான். உடல் புலன்கள் ஆகியவற்றில் பிரவேசித்தவராய் இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுபட்டு ஆனந்தமயமான பேரின்பத்தையும் நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. கிருஷ்ணா, நீங்க உலகங்களோட வடிவமா இருக்கீங்க. இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து தூய்மையான ஞான ரூபியா விளங்குறீங்க. உன்னோட மகத்துவம் அளவில்லாதது. உன்னோட வடிவத்துல 4ல் 1 பாகமே எல்லா உலகங்களாவும் இருக்கு. மற்ற 3 பாகங்கள் பேரின்பமா ஜொலிக்குது. அத்தகைய தங்களை நான் நமஸ்காரம் பண்றேன். இது நமஸ்கார ஸ்லோகம். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ணா, குணங்கள் இல்லாத உன்னோட வடிவமானது அடைய முடியாததாய் இருக்குது. தூய்மையான இந்த சத்குண ரூபமானது தெளிவா காணக்கூடியதா இருக்குது. கிருஷ்ணா, நீ இந்த சத்குண ரூபமானது பேரின்ப கடலோட அலைகளுக்கு ஒப்பா இருக்குது. எல்லாவற்றிலும் சிறந்ததாகவும் இருக்குது. கல்யாண குணங்களால் மனதை கவர்ற நீ அந்த மூர்த்தி, நான் உன்னை நாடி வணங்குறேன். குருவாயூரப்பா, என்ன நீ எல்லா நோய் கூட்டத்திலிருந்தும் காப்பாற்றணும். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். क्लेशोऽधिकधरस्तेषाम् अव्यक्ता சக்தசேதசாம் அவ்யக்தா ஹி கதித்துக்கம் தேகவத் பிரவாப்யதே. அவரோட தேஜ ஸ்வரூபத்தை தான் இந்த ஸ்லோகத்துல பட்டதிரிகள் சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு. நாராயணீயம் 100 நாட்கள் பாராயணம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல செப்டம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் 14ஆம் தேதி முடியுது. நாம செப்டம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சோம். இப்போ 99 நாட்களை கடந்து இப்போ 100 நாள், அதாவது நாளை 100வது நாளை நோக்கி போறோம். இந்த 100 நாட்களோட இந்த 100 தசகங்கள் பாராயணம், அதாவது நித்தம் ஒரு தசகம் அப்படிங்கிற பாராயணம் நிறைவு பெறும். இதை படிக்கிறதுனால அப்படி என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா, முதல் விஷயம், நமக்கு நாம இந்த பூ உலகத்துல எதுக்கு வந்திருக்கோம், நாம யாரு, நம்ம யாரால படைக்கப்பட்டோம், இந்த உலகம் அதாவது நாம இருக்கிற இடம் எப்படி வந்தது, அந்த உலகம் எதனால ஆனது, நமக்கு ஏன் இந்த குணங்கள்லாம் நம்ம உடம்புல வந்தது, நம்ம உடம்புனா என்ன, நம்ம ஆத்மானா என்ன, நம்ம யார்கிட்ட இருந்து வந்தோம், மறுபடியும் யார்கிட்ட போக போறோம், நம்ம படைச்சவரோட குணங்கள் என்ன, அவரோட குணாதிசயங்கள் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணாரு, அவர் என்னெல்லாம் பண்றதுக்காக
இன்னும் காத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரோட குணநலங்களோட அவரோட கூட இருந்து நமக்கெல்லாம் அருள் புரியறவங்க யாரு, அதோட நம்மளோட கர்மா அப்படின்னா என்ன, கர்மாக்கள் என்ன பண்ணும், நாம் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளை தனியாக விட்டு உழல விடாமல் நாம் ஆபத்தில் இருக்கும்போது ஆபத்தாண்டவனா நம்மளை காப்பாற்றுற அந்த பகவானோட அவதாரங்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட அவனை அடையிறது எப்படி, அதுக்காக என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு அத்தனை விஷயங்களையும் இந்த 100 நாட்களில் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக படித்து நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற நம்மளோட உள்நோக்கி பயணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நமக்கு ஆரம்பிக்கும். நம்மளோட மனசை திறந்து விட்ட இந்த 100 நாட்கள் 100 தசகத்துக்கு நாம் நிஜமாவே ஒரு நன்றி சொல்லி ஆகணும். இன்னும் ஒரு நாள் இருக்கு நாம் இந்த பாராயணத்தை முடிக்க. எல்லோருக்கும் நன்மையை பறக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதேவஸ்தம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.